சோலார பில்லே வராதுன்னு நினைக்காம இந்த 500 யூனிட் பொறிக்குள்ள நீங்க சிக்காம இருக்கிறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான ஃபைனான்ஷியல் உத்தியா பாருங்க. இதுக்கு நாம வெச்ச பேர் தான் ஸ்லாப் கில்லர் ஸ்ட்ராட்டஜி. சரி, இதை எப்படி சாதிக்கிறது? இது ஒரு சின்ன இன்ஜினியரிங் சீக்ரெட். இதுக்கு பேரு டிசி ஓவர்சைசிங். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 3 கிலோவாட் இன்வெர்ட்டருக்கு 4 கிலோவாட் அளவுக்கு பேனல் போடுறது. இதனால என்ன ஆகும்? மதியம் உச்ச வெயில்ல கொஞ்சம் பவர் வேஸ்ட் ஆகலாம், ஆனா காலையிலயும் சாயங்காலமும் உங்களுக்கு எக்கச்சக்கமா கரண்ட் கிடைக்கும். சோ ஒரு நாள் முழுக்க கணக்கு பாத்தீங்கன்னா உற்பத்தி ரொம்ப ஜாஸ்தி. சரி, எந்த பேனல் வாங்கலாம்? இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. உங்க வீட்டு மாடி கருப்பு தார் போட்ட தரைனா ஹை எஃபிஷியன்சி மோனோஃபேஷியல் பேனலே போதும். ஆனா நீங்க கூலிங்கா இருக்கணும்னு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா பிரீமியம் பைஃபேஷியல் பேனல் ஒரு சூப்பர் சாய்ஸ். ஏன்னா அது மேல இருந்தும் பவர் எடுக்கும், கீழே தரையில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற வெளிச்சத்துல இருந்தும் பவர் எடுக்கும். அதோட இந்த கிளாஸ் ஆன் கிளாஸ் டிசைன் நம்ம ஊர் வெயிலுக்கும் காத்துல இருக்கிற ஈரப்பதத்துக்கும் ரொம்ப நாள் தாங்கும். ஆனா நம்ம வீட்டு மாடியில ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமே. என்னது? ஆமா, அந்த தண்ணி டேங்க் இல்லனா டிஷ் ஆண்டனா. அதோட நிழல் பேனல் மேல விழுந்தா என்ன ஆகும்? ஒரு சின்ன நிழல் தான், ஆனா அது அந்த ஒரு பேனலை மட்டும் இல்ல, அதோட கனெக்ட் பண்ணிருக்கிற ஒரு மொத்த பேனல் லைனே ஆஃப் பண்ணிடும். ஐயையோ, அப்போ என்ன பண்றது? இதுக்கு ஒரு சூப்பரான மாடர்ன் டெக்னாலஜி இருக்கு. அதுதான் மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் இல்லனா டிசி ஆப்டிமைசர்ஸ். நீங்க சோலார் போடும்போது இதை கேட்டு வாங்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு பேனல்லையும் தனித்தனியா வேலை செய்ய வைக்கும். ஒரு பேனல்ல நிழல் விழுந்தாலும் மத்த பேனல்கள் அதோட ஃபுல் பவர்ல ஓடும். இது உங்க முதலீட்டை காப்பாத்துற ஒரு முக்கியமான விஷயம், மறக்காதீங்க. ஓகே, டெக்னாலஜி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். காசு. விளம்பரத்துல சொல்ற விலையை மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு மேலேயும் சில கட்டாய செலவுகள் இருக்கு. அதையும் கணக்குல சேர்த்தாதான் உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியும்.